உபவாச நன்மை சொல்லுவேன். கேட்பீர மாந்தரே, உயர்நோன் மாத பெருமையே உபவாச நன்மை சொல்லுவேன். கேட்பீர மாந்தரே, உயர்நோன்பு மாத பெருமையே மறவாது ஷஹர் நேரம் அதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோக்க வேண்டும். ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் ஏனிதம். 7 வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பையேனிதம். பெரும் ஆனந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தந்தாயை கட்டி தழுவு பெற்றினான் ஜனம். மறவாது ஷஹர் நேரம் அதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோக்க வேண்டும். அருமை மைந்தர் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். அருமை மைந்தர் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் கண்மூடனைத்து ஆறுதலாய் சாற்றினாள் இதை. போதாத வயதில் நோன்புனக்கு கடமையல்லவே, ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று அருமை மைந்த மறுநாள் காலை பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடனைத்து ஆறுதலாய் சாற்றினாள் இதை. போதாத வயதில் நோன்புனக்கு கடமையல்லவே, ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்பதை வையம் சிறக்க நமக்களித்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதமல்லவோ. சொல்வார்கள் நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்க மீதிலே சுகம் என்ற போதனையை அறியாயோ. கல்லோ நெஞ்சும் உண்டாய கருணை இல்லையா, கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டும், கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டும். அவன் ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி
செய்ததே அந்நாடிரவு அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே சகல நேரம் வந்த போதிலே எழுந்தோடி பெய்ததே ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதட்டினார்களே ஆகாது என்று சாதனையாய் ஆகாது என்று சாதனையாய் வந்து பேசினார் தண்ணீரின் தாகம் அதிகமாகி நான் வறண்டதால் திருமான ஆசிரியர் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரின் தாகம் அதிகமாகி நான் வறண்டதால் பரிதாபமான நிலையில் பையன் பூச்சு திணறியே மறிப்போடு தாயின் மடியில் சாய்ந்து பூஞ்சையாகினான் மறிப்போடு தாயின் மடியில் சாய்ந்து பூஞ்சையாகினான் பிரியம் மிகுந்த செல்வன் உயிர் பிரிந்து சென்றதாய் போனாயோ என்று கூடி அழுது